நேயர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியின் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினுடைய விரிவாக விவாதிக்கும் இந்த களத்தில் நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு அனல் பறக்கும் பிரச்சாரம், அத்துமீறும் விமர்சனங்கள், கடிவாளம் போடுமா தேர்தல் ஆணையம். இந்திய வரலாற்றில் தேர்தல்களில் பேசப்படுவது பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை தாண்டி தற்போது ஒரு சமூகத்திற்கு எதிராக கடும் போக்குவாதத்தை அல்லது வார்த்தைகளை பிரதமர் வைத்திருக்கிறார் என்பதை தொடர்ந்து இன்று வரை நேற்றும் இன்றும் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. அதற்கு ஆதரவான கருத்துக்களையும் தாண்டி எதிர்மறையான கருத்துக்கள் அதிகரித்து வருவதையும் நாம் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனநாயகம் என்பது சிறப்புமிக்க அடிப்படை இலக்கணங்களை உள்வாங்கிய பன்மைத்துவம், அரசியலமைப்பு, தேசத்தினுடைய இறையாண்மை எல்லாவற்றையும் சார்ந்து உணர்வுகளாலும் இரத்தத்தாலும் பந்தங்களாலும் கட்டி அமைக்கப்பட்டது. அதுதான் இந்தியா. இவற்றில் போட்டியிடுவது, எதிர்முகாம்களை இருப்பதை விமர்சிப்பது என்பது ஜனநாயகத்தில் ஒரு அங்கமே. ஆனாலும் கூட பன்மைத்துவம் வாய்ந்த இந்த தேசத்தில் ஒரே சமூகமாக இருந்தாலும் அவர்களுக்குள் நம்பிக்கை, சித்தாந்த வேறுபாடுகள் வித்தியாசமாக இருக்கின்ற போது அவற்றை மதிப்பது பரஸ்பரம் அனைவரின் கடமையாக இருக்கின்றது. இங்கே தேசத்தினுடைய தலைமை பொறுப்பில் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கும் இந்திய பிரதமர் அவர்களின் மீதே இந்த குற்றச்சாட்டா என்ற கேள்வி எழுகின்றது. இந்த குற்றச்சாட்டை அவர் நேரடியாக மறுக்கவில்லை. மாறாக இன்று அவர் பேசுகின்ற போது மறுபடி அவற்றை எரிகிற கட்டையில் எண்ணெயை ஊற்றுவதை போன்று சொல்கின்றார். நான் உண்மையை சொன்னேன், அவர்கள் ஏன் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் என்ற விவாதத்தை மீண்டும் கிளப்பியிருக்கிறார். நான் உண்மையை சொன்ன போது இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு அச்சம் ஏற்பட்டு விட்டதோ என்று சொன்ன மோடி அவர்கள் நான் பேசியது உண்மைதான் என்று மீண்டும் அதை பற்ற வைத்திருக்கிறாரோ என்ற கேள்வி நமக்கு எழுகின்றது. ஒரு தேசத்தினுடைய தலைவராக, மக்கள் தலைவராக, மக்கள் மாமன்றத்திலே போட்டியிடுவோர் வளர்ச்சி அரசியலை குறித்து பேச வேண்டும், ஜனநாயகத்தை குறித்து பேச வேண்டும், ஊழலை குறித்து பேச வேண்டும், பன்முகத்தன்மையை பற்றி பேச வேண்டும், எதிர்க்கட்சிகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், இயலாமை, செயலாக்கமற்ற தன்மை மற்றும் அந்நிய தேசங்களுக்கு இடையே நாங்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய பரஸ்பர அனர்த்தம் மற்றும் கடும் போக்குவாதத்தை குறித்தும் நமது பெருமைகளை குறித்தும் பேச வேண்டிய நேரத்தில் தன் நாட்டின் வாழும் சக மனிதர்களின் உணர்வுகளை தூண்டப்படுகிறதா? இந்தியாவின் வளர்ச்சியும் இது எந்த அடிப்படையிலே செல்லும்? சர்வதேசத்தினுடைய புரிதலோடு நாம் பார்த்தால் வளர்ச்சி என்பது சமாதானமும் அஹிம்சையும் ஒற்றுமையின் மேல் கட்டப்படுகிறது தான் வளர்ச்சி. சமாதானமும் அஹிம்சையும் ஒற்றுமையும் இல்லாமல் கடும் போக்குவாதமும் சீரழிவும் வார்த்தைகள் பிதற்றலும் வன்குரோத நடவடிக்கைகளும் மிகைத்துவிட்டால் விகாஸ் எதற்கு என்ற கேள்வி இடமல்லவா? பேசுவோம் வாருங்கள். இது குறித்து பேசுவதற்காகத்தான் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் எம்மோடு இணைகிறார். ஐயா வாருங்கள். அரசியல் விமர்சகர், கல்வியாளர் திரு ராமானுஜம் அவர்களை நான் வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளராக திரு விளாடிமிர் பிரான்சிஸ் இவர்களோடு இன்னும் சற்று நேரத்தில் எம்மோடு இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு நவநீத். பிரியன் சார், ஒரு மூத்த பத்திரிகையாளராக எனது கேள்வியை, எனது இந்த முன்னுரையை எடுத்துக்கிடுங்க, நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஒரு தேர்தல் என்று வந்துவிட்டால் பரஸ்பரம் கட்சிகள் ஒரு கேள்வி கணைகளை துளைக்கிறதும் அதற்கு விடைகளை சொல்வதும் இந்த மாதிரி அனல் பறக்கும் பிரச்சாரம் நடப்பதும் இயல்பான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு ஆளுகின்ற கட்சியில் இருக்கிறவங்க அவங்களுடைய 10 வருஷ சாதனைகள் போன்ற பல விஷயங்களை எடுத்து வச்சுட்டு ஓட்டு கேட்குற ஒரு விஷயம் நடக்கும். எதிர்கட்சியாக இருக்கிறவங்க 10 வருஷத்தில் நீங்கள் செய்யாத பல விஷயங்களை சொல்லி அவங்க ஓட்டு கேட்குற ஒரு விஷயங்கள் நடக்கும். இல்லை அவங்க கொடுக்குற தேர்தல் வாக்குறுதிகள் போன்ற பல விஷயங்கள் ஒரு பேசுபொருளாக மாறும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். ஆனால் சில போது வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டுகள் கொஞ்சம் அந்த தேர்தல் நடத்தை விதிகளுக்கு மாறாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகளும் அவ்வப்போது வைக்கப்படும். அதை குறித்து யாரை குறித்து வைக்கப்படுகிறதோ அவர்கள் தேர்தல் கமிஷனில் போய் புகார் செய்வார்கள். நடுநிலையான தேர்தல் கமிஷன் அது மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். 48 மணி நேரம் நீங்கள் பேச்சுவார்த்தை பிரச்சாரம் பண்ணாதீங்கலாம் சொல்லுவாங்க. சில போது ரொம்ப கிரேவான ஒரு குற்றச்சாட்டாக இருந்தால் யார் சொன்னாங்களோ அவர்கள் மத உணர்வுகளை தூண்டுகிற பேச்சுக்கள் அல்லது மக்களிடையே பிளவு உண்டாக்குற பேச்சுக்கள்,
இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கேண்டிடேட்டோட டிஸ்குவாலிஃபிகேஷன்லேயே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்க்கட்சிகள் வந்து இப்போ இந்தியா கூட்டணி என்கிற ஒரு கூட்டணியை கட்டமைத்து தேர்தலை சந்திக்கின்றன. மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம், டெல்லி, குஜராத் போன்ற இடங்களில் அவங்க ஒன்றான்னு போட்டிடுறாங்க. பல இடங்களில் அவங்க பிரிந்தும் அவர்களுக்குள்ளேயே ஒரு கண்டெஸ்ட், அவர்களுக்குள்ளேயே ஒரு போட்டி நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நம்ம அதேமாதிரி பாஜகவும் சில மாநிலங்களில் கூட்டணி அமைச்சு போட்டி போடுது. உதாரணமாக மகாராஷ்டிராவில் கூட்டணி அமைக்குது, உத்தரப்பிரதேசில் சின்ன கட்சிகளோடலாம் கூட்டணி அமைச்சு போட்டி போடுறாங்க. ஸோ இந்த கூட்டணியை பொறுத்த மட்டும் ரெண்டு கூட்டணிக்கான கிட்டத்தட்ட ஒரு 230 தொகுதிகளில் 2 கூட்டணியும் நேருக்கு நேர் மோதக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறத நான் பார்க்குறேன். அது மகாராஷ்டிரா, அது மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, அப்புறம் பீகார், அப்புறம் வந்து உத்தரப்பிரதேசம், குஜராத் அண்ட் டெல்லி, இந்த மாதிரி மாநிலங்களில் நேருக்கு நேர் இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்குமான ஒரு போட்டியாக இருக்குது. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் காங்கிரஸ், எதிர்க்கட்சியான காங்கிரஸே வந்து தன்னிச்சையாக பாஜகவை எதிர்கொண்டிருக்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அங்கே இந்தியா கூட்டணி கட்சிகள் அங்கே அவ்வளோவா இல்லைன்றது உண்மையான விஷயம். மத்திய பிரதேசில் கொஞ்சம் எஸ்பிக்கெலாம் இடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஏஏபியும் காங்கிரஸும் குஜராத் அண்ட் டெல்லியிலலாம் போட்டி போடுறாங்க. பஞ்சாபில் பிரிஞ்சு நின்று தனியாக எதிர்க்க நிற்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இந்த கூட்டணியில் முதல் கட்ட தேர்தல் 102 தொகுதிகளில் நடந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், அப்புறம் பீகாரில் நடந்த 30 தொகுதிகளில் நடந்த தேர்தலில் வந்து முதல் கட்ட தேர்தலில் வந்து காற்று வந்து கொஞ்சம் பிஜேபிக்கு எதிராக வீசுவதாக ஒரு தகவல்கள் கசிந்த வண்ணம் இருக்கின்றன. அது அந்த அடிப்படையிலேருந்து தான் வந்து இன்றைக்கி நடக்கிற சர்ச்சைகளை நம்ம உற்று நோக்க வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கோம். நம்ம ஸோ இந்த சூழலில் பார்க்கும்பொழுது இந்தியா கூட்டணி சில இடங்களில் வந்து கொஞ்சம் நல்ல இது பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு ஓட்டுகள் வாங்கியிருக்கிற சூழல் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் தெரிகிறது. அல்லது செய்திகள் கசிவிடப்படுகின்றன. பாஜகவுக்கு ஏதோ பின்னடை வந்திருக்கின்ற மாதிரியான ஒரு செய்திகள் கசிவிடப்படுகின்றன. இந்த 102 தொகுதிகளுக்கு தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸை பார்த்து அல்லது இந்தியா கூட்டணியை பார்த்து பாஜக வச்ச விஷயம் என்னென்னா, நீங்கள்லாம் இந்துக்களுக்கு விரோதி, நீங்கள்லாம் ராமருக்கு விரோதி, நீங்கள் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வரல அப்படின்ற மத ரீதியான பிரச்சாரத்தெல்லாம் வச்சாங்க. ஆனால் இந்த தேர்தல் கமிஷன் தேர்தல் கமிஷன் இதை பற்றியெல்லாம் கண்டுக்கவே இல்லை. என்னடா ஒரு மத ரீதியான பிரச்சாரத்தை முன்னாடி வைக்கிறார் ஒரு பிரைம் மினிஸ்டர், அதை பற்றி அவங்க எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு மனுஷனுக்கு கிடைக்கிற விஷயமா நேற்று அவர் பேசியிருக்கிற பேச்சு இருக்கு இல்லையா, ஏதோ காங்கிரஸ் வந்து மக்கள்கிட்ட இருக்கிற இந்துக்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்களெல்லாம் வாங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அது எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் வச்சிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கும் வந்து இது வந்து பொய்யான குற்றச்சாட்டு. அதாவது வந்து முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, மக்கள் தொகை குழந்தைகளை அதிகமாக பெற்றிருக்கிற ஒரு கூட்டம், ஊடுருவல்காரர்கள் அதிகமாக இருந்திருக்கிற கூட்டம் அப்படின்றது ரெண்டுமே உண்மைக்கு மாறான தகவல்கள். குழந்தைகள் அதிகமாக வச்சுருக்கிறவங்க கடந்த 30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மதத்தோடையும் மற்ற மதத்தோடையும் கம்பேர் பண்ணும்போது நிச்சயமாக அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் வந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ளவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அது நேஷ்னல் ஃபேமிலிகள் சர்வே இதுலேருந்தே தெரியுது. அது ஆக்சுவலாக அந்த அளவுக்கு அங்கே இல்லை. ஆக்சுவலாக இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் 0.42% தான் கேப் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஸோ மோராலஸ் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒரே மாதிரியான குழந்தையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது. ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து இவ்வளவு பொய் சொல்லி ஒரு பிரச்சாரத்தை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபேக்ட்ஸ் வந்து வேறு விதமாக இருக்குது. அதே மாதிரி 2006 மன்மோகன் சிங் சொன்ன விஷயமே வேறு, இவர்கள் அதை வந்து உல்டா பண்ணி வேறு விதமாக திசை திருப்பி பேசுகிறாங்க. தேர்தலில் வந்து நீங்கள் ஓட்டு வாங்குறதுக்கு உங்கள் சாதனைகளை சொல்லலாம், அந்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கலாம். தமிழ்நாட்டையே எடுத்துக்கோங்களேன், ஒரு 1000 பேர் வேலை கொடுக்குற மாதிரியான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? நான் அதை கேட்குறேன். இங்கே வர இருந்த சூப்பர் கண்டக்டர் ஃபேக்ட்ரியை நீங்கள் குஜராத்துக்கு கொண்டு போயிட்டீங்க. இங்கே வர இருந்த டெக்ஸ்லாவோட விஷயத்தை நீங்கள் குஜராத்துக்கு கொண்டு போக பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து மக்கள் மனதில் இருக்குது. வேலையில்லா திண்டாட்டம் இன்றைக்கி ஒரு முக்கியமான பிரச்சனை. 27% இன்றைக்கி வேலையில்லா பிரச்சனை திண்டாட்டம் தான் முக்கியமான பிரச்சனைன்றாங்க. 23% வந்து விலைவாசி முக்கியமான பிரச்சனைன்றாங்க. ஸோ 10 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணினீங்க, ஏது பண்ணினீங்க? 82% மக்கள் வந்து பன்முகத்தன்மையை தான் விரும்புகிறாங்க. நீங்கள் அவர்களுக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் முன்னாடி வைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சாரங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும். அது பிரைம் மினிஸ்டர் நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் சொல்கிறது 27% வேலை இல்லாமையும் 23% விலைவாசி உயர்வும் தான் இந்த பிரச்சனையே பிரதமருடைய மடைமாற்றத்திற்கான காரணம்னு சொல்கிறீங்க. ஆமாம், நிச்சயமாக இதெல்லாம் ஒரு பேர்னிங் ப்ராப்ளம். இன்னைக்கு தேர்தலில் பேர்னிங் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த லோக்நிதி சர்வேல பார்த்தீங்கன்னா சிஎஸ்சிஏ சர்வேல இதுதான் சொல்கிறாங்க முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் கழுத்தில் இருக்கிற தாலியை பறித்து வந்து தங்கத்தை எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசினார்னா
இதை விட ஒரு நம்ம என்ன வார்த்தைகளை சொல்லி இதை வர்ணிக்கிறனே தெரியல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அப்பட்டமான ஒரு மதவெறி பேச்சை வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் இதுவரை எந்த பிரைம் மினிஸ்டரும் பேசினதே கிடையாது என்பது என்னுடைய கருத்து. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நமது இணைப்பில் தற்போது நண்பர் நவநீத் அவர்கள் இணைகிறார். நவநீத் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நவநீத் சார்ட்ட அதிக கேள்விகள் ஒன்றும் இல்லை. இந்தியாவில் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரதமர், சர்வதேச அளவில் அவர் தலைவராக உருமாற்றம் செய்வதாகவும் கூட அனைவருக்குமான ஒரு விஸ்வகுருவாக அவரை மக்கள் பிரதிபலிக்கின்றார்கள் அல்லது அவருடைய பின்னணி. ஆனால் இந்த விஸ்வகுரு இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியது ஏற்புடையதா? அந்த வார்த்தைகளில் அப்படி பேசலை இப்படி பேசலைன்னு சொல்ல முடியாது. நேரடியாக ஒரு சமூகத்துக்கு எதிராக அடுத்து நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்கள் உங்களுடைய மாங்கல்யத்தில் இருக்கக்கூடிய தாலியில் இருக்கக்கூடிய தங்கத்தையும் பறித்து அவர்களிடத்திலே கொடுத்து விடுவார்கள். இன்ஃபில்ட்ரேஷன், ஊடுருவல்காரர்கள், இப்படியெல்லாம் மூன்றாம் தர அல்லது அதற்கு கீழ் இருப்பதை போன்று பிரதமர் பேசுகிறார் என்று விமர்சனங்களும் அவருக்கு எதிரான கணைகளும் வைக்கப்படுகிறது. இதை குறித்து மட்டும் சொல்லுங்கள். இது நியாயமா? அவருடைய கண்ணியமிக்க அந்த பதவிக்கு இதுதான் கேள்வி. சார், நம்ம வந்து இந்த தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பிரியன் சார் சொல்லியிருந்தாரு, இந்த ஃபர்ஸ்ட் கட்ட இதுல வந்து கொஞ்சம் கசிந்த செய்திகள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒரு இது இருக்குன்னாங்க. அப்படி இருக்கிறச்சே வந்து எனக்கு தெரியல, சூரத்ல வந்து ஏன் வந்து அவங்களால ஒரு வேட்பாளர் நிறுத்த முடியல? யாராவது அன்அப்போஸ்டா ஒரு எம்பி கொடுப்பாங்களா? இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சூரத்ல வந்து ஏன் வந்து இந்த கூட்டணியினால ஒரு ஸ்ட்ராங் வேட்பாளர் நிறுத்த முடியல? அட்லீஸ்ட் ஒரு தோல்வி அடையறாருன்னு கூட ஒத்துப்போமே. இப்படி வந்து நீங்க வந்து இந்த ஜனநாயக நாட்டுல இப்படி வந்து நீங்க எப்படி வந்து இந்த கூட்டணி வந்து அலோவ் பண்ணாங்கன்றதே தெரியல. வேட்பாளர் நிறுத்தலைங்கிறது தவறான செய்தி. வேட்பாளர் நிறுத்தினாங்க, நீங்க ஒரு சின்ன சைன் டிஸ்கிரிபன்சின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணீங்க. வேட்பாளர் நிறுத்தினாங்க, ஃபேக்ட மாத்தாதீங்க. You cannot change the அங்க fact. மனுவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. மனுவில் சில பிரச்சனை இருக்கறனால அன்அப்போஸ்டா தேர்ந்தெடுக்க மாற்று வேட்பாளர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மாற்று வேட்பாளர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏதோ திட்டமிட்ட சதி மாதிரி தெரியுது. சார் இல்ல சார், இப்ப அது சரி சார், அது எலக்ட்ரல் சார். நவநீத் சார் ஏன் கொதிச்சு போறாங்க? கொதிக்கல சார், உண்மைக்கு மாறா பேசுறீங்களா சார்? நான் பேசி முடிக்கிறேன். உண்மைக்கு மாறா பேசாதீங்க. நீங்க உண்மைக்கு மாறா பேசிட்டு இருப்பீங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? அதெல்லாம் முடியாது. உண்மைக்கு மாறா பேசினா குறுக்க வரதான் செய்வோம். உண்மைக்கு மாறா பேசினா குறுக்க வருவோம். நவநீத் சார் பேசுங்க. சீனியர் ஜர்னலிஸ்ட், சீனியர் ஜர்னலிஸ்ட் ஜூனியர் ஜர்னலிஸ்ட் கிடையாது சார். உண்மைக்கு மாறா பேசினா குறுக்க வருவோம் சார். சீனியர் ஜர்னலிஸ்ட் வாயை பத்தி இருக்கணுமா? சீனியர் ஜர்னலிஸ்ட் வாயை பத்தி நீங்க பேசுற போய் பார்த்துட்டு இருப்பாங்களா? அதெல்லாம் முடியாது சார். உண்மையை பேசுங்க, உண்மையை பேசுங்க. சார் நவநீத் சார் பேசுங்க. ஐயா பேசுங்க. அடுத்த லைன் வாயில இருந்து வரணும் சார். அடுத்த லைன் வாயில இருந்து வரணும் சார். ஏன் அதை அலோ பண்ண மாட்டீங்க? நீங்க அப்படி சொல்லலையே. நீங்க கேண்டிடேட் நிக்க வைக்க வக்கீல்ல பிரியன் சார் அவர் பேசுறார். ஐயா பேசுங்க. நவநீத் பேசுங்க. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு வாங்க. இவ்வளவு பெரிய முக்கியமான தேர்தல்னு தெரிந்த பிறகு ஒரு ஸ்ட்ராங்கான அபிடவிட் இருக்க வேண்டாமான்றதா என்னுடைய பார்வை. அதுதான் நான் முடிச்சேன் சார். நீங்க எனக்கு அப்புறம் பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து இடைத்தேர்தல் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10 தொகுதியில வந்து அன்அப்போஸ்டா பிஜேபி வின் பண்றாங்க. சோ நீங்க வந்து அதனால சொல்லணும்ன்றதுனா நம்ம எல்லாமே அரசியல் பார்வையில எல்லாத்தையும் ஏன் அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து உங்களால இவ்வளவு சொன்னீங்க சீனா ஆக்கிரமிப்புன்றீங்க, அது இது இருக்கு அது இருக்குன்னு குற்றச்சாட்டு இருக்குன்ற போது எப்படி ஒரு 10 தொகுதி 2 தொகுதியில ஓகே பரவாயில்ல, 10 தொகுதியில எப்படி நிக்க வைக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுல இருந்து இப்ப நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு தொடங்குவோம். இப்ப நீங்க கேட்டது வந்து சார், நான் வந்து இதை பாருங்களேன் சார், நுபுர் சர்மா அவர்கள் ஒரு தவறான பேச்ச பேசினாங்க. அந்த கட்சி அவங்க மேல நடவடிக்கை எடுத்தது, அவங்க கட்சியில நீக்கிட்டாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சியில முக்தர் அப்பாஸ் நக்வி மற்றும் ஷானவாஸ் ஹுசைன் அப்படின்ற இஸ்லாமியர்கள் அந்த கட்சியில மூத்த உறுப்பினர்களாக இருக்காங்க. அதனால வந்து அது வந்து அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன், இது வந்து மதத்தை குறித்து அவர்கள் பேசியிருந்தாங்கன்னா அவங்க அந்த கட்சியை விட்டு விலகி இருக்கலாம். ஆனா பிரதமர் சொல்ல வந்தது வந்து என்னன்னா, அவர் வந்து காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையை சுட்டி காட்டி இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இன்ஃபில்ட்ரேஷன் இருந்திருக்கிறதுன்றது உண்மைதான். நான் என்ன சொல்றேன், இப்ப இவ்வளவு குதிச்சு போறீங்களே, ஒரு சமூகத்தை பார்த்து திருடர்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரு. சமூகத்தை பார்த்து சொல்லல, மறுபடியும் மடைமாற்றுற வேலை ஒரு சமூகத்தை பார்த்து சொல்லல, ஒரு சமூகத்தை பார்த்து சொல்லல சார், மடைமாற்றுற வேலை. நவநீத் சார் நீங்க அவங்க 2 பேருமே பேசுங்க. 2 வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து சின்ன கோர்ட் வந்து
அவருக்கு வந்து அவர் சொன்னது தப்புதான் சொல்லி அவருக்கு வந்து சென்டென்ஸ் கொடுத்தது சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சோ நான் உண்மையதான் சொல்றேன், வேற நான் நடந்த சம்பவத்தை சொல்றேன். இதே மாதிரி தேர்தல் பரப்புரையில பேசினது யார் பேசினாலும் தவறுதான். மோடி மட்டும் நீங்க நவனீத் சார், நான் உங்களுடைய அனுமதியோடு உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்ப ஐயாவுடைய மோடி சாருடைய ஐயாவுடைய இந்த பேச்சே நீங்க எப்படி பாக்குறீங்க? மற்ற விவகாரத்தை நியாயப்படுத்தவனா? நான் நியாயப்படுத்தல சார், அதுக்குதான் சொல்ல வரேன். டைரக்ட் அட்டாக்ன்றது அது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன் வந்து ராசா அவர்கள் வந்து எடப்பாடி பத்தி ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு. மோடி பேசுறது சரியா தப்பா சொல்லுங்க. மோடி பேசுறது சரியா தப்பா சொல்லுங்க, தப்புன்னு சொல்லுங்க, எது வேணா சொல்லுங்க. ஏன் நழுவி போறீங்க? சரியா தப்பா கரெக்டான கேள்வி. அப்புறம் நீங்க பேசுங்க, சரியா தப்பா ஏன் நழுவுறீங்க? ஏன் நழுவுறீங்க? பேசுறாரு சரியா தப்பா சொல்லுங்க. சரியா தப்பா சும்மா மத்ததெல்லாம் எடுக்காதீங்க. இது மோடி பேசுறது சரியா தப்பா? சும்மா ஏன் சார் நழுவுறீங்க? நேரடியா பதில் சொல்லுங்க சார். சரின்னா சரின்னு சொல்லுங்க, ஆனஸ்டா சொல்லுங்க. இடைவேளைக்கு அப்புறம் பிரியன் சார், நவனீத் சார், அது ராஜா பேசினாரு கூஜா பேசினாரு பேசிட்டு இருக்கீங்களா? சரி சரி, இடைவேளைக்கு அப்புறம் நவனீத் சார், மோடி பேசுறது சரியா தப்பா அதுக்கு சொல்லுங்க பதில். அப்புறம் நீங்க பேசுங்க ஃபர்தரா. ஐயா சும்மா நடுவுற வேலையே வேண்டாம். இதெல்லாம் அலோ பண்ணவே முடியாது. இதெல்லாம் அலோ பண்ணவே முடியாது. நவனீத் சார், சரியா தப்பா? சார் இருங்க, சரியிலே பேசுங்க சார், கவலை இல்ல. அவர் சரியா தப்பா சொல்லுங்க. நவனீத் சார், இடைவேளைக்கு அப்புறம் அதெல்லாம் அது இதெல்லாம் காமிச்சு பேசுங்க. நவனீத் சார், நீங்க பதில் தாங்க. இப்ப நான் கேட்டதுக்கு பதில் தாங்க. உங்களுக்கான நேரம் தான் சார். நான் வந்து ஸ்கைப்ல பேசுன்னு பிரியன் சாருக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனால அவர் வந்து எனக்கு பேசினாதான் வந்து ஆர்குமெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டிவா, அதுதான் ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட். சரி சரி, அதாவது நான் என்னுடைய பாயிண்ட் ரொம்ப சிம்பிள் தான் சார். சரி சார், இவர் பிரதமருடைய பேச்சு தரக்குறைவான பேச்சு அப்படின்னு இருக்குன்னா எப்படி இன்னைக்கு வந்து நான் திரும்ப எக்ஸாம்பிள் தான் என்னால சொல்ல முடியும். இதை எடுத்து கொண்டு போயிட்டு வந்து ராகுல் காந்தி சொன்ன பேச்சை ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணாரு, ப்ரூவ் பண்ணாரு. அந்த மாதிரி எடுத்து பண்ணி சட்ட ரீதியா சந்திக்கணும்னா சந்திச்சானோ. ஆனா என்னுடைய பாயிண்ட் என்ன சொல்ல வந்தேன்னா, திரும்பவும் வந்து மடைமாற்ற விஷயம் எங்க வருதுன்றது நான் எதுக்கு நான் ஃபீல் பண்றேன்றதுனா, ஒரு திரும்ப ஒரு உதாரணத்தை சொல்றேன். 15 லட்சம் ரூபாய் போடுவேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடைமாற்றம் பண்ணி தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு இதை கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த மாதிரி சொல்லவில்லை. இப்ப அவர் சொன்னது வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில வந்து இப்படி இருக்கிறது. ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கையில வந்து மெஜாரிட்டின்ற வேர்டு கிடையாது, மைனாரிட்டிஸ்ன்றது வந்து தேர்தல் அறிக்கையில வந்து 15 இடத்துல இருக்கிறது. இப்ப மெஜாரிட்டின்றது வந்து அவங்க வந்து அதை வந்து ஒமிட் பண்றாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய பார்வையில வந்து அந்த பிரதமருடைய சொற்கள் கடுமையாக இருந்தாலும் கூட நான் என்ன சொல்றேன், பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து அதை சட்ட ரீதியாக பிரதமரை எதிர்கொள்ள வேண்டும். நான் என்ன சொல்றேன், அந்த அவர் வந்து ஒரு மரத்தை பத்தி எதிராக பேசியிருந்தாருன்னா, இப்ப எப்படி நுபுர் சர்மா பத்தி சொன்னா தவறு, அது நீக்க வேண்டும். ஆனா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சுட்டி காட்டி தான் அவர் பேசுறாரு. நமக்கு சாதகமா எடுத்துக்கிறதுன்றது அரசியல்ல இந்த எக்ஸாம்பிள் கொதிக்கிறாங்கன்னு பாருங்களேன். நான் என்ன சொல்றேன் சார், லாஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் நடந்ததுன்னு ஒரு அரசியல் களத்துல சொல்லும் போது நான் என்ன சொல்றேன், எல்லாமே இருக்குன்னு நான் சொல்றேன். அது புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்றதா என்னுடைய வருத்தமாக. சரி இல்ல, இப்ப நவனீத் சார், நான் கேட்டது ரெண்டு ஒரு கேள்விதான். அதை கேட்டுட்டு நான் உங்கள்கிட்ட போயிடுறேன். ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், மற்ற கலையை விட்டுருங்க, மாங்கல்யத்தை பிடிக்கி கொடுத்தாங்க அதெல்லாம் விட்டுருங்க, நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்க, அவங்கள்ட்ட உங்களுடைய தியாகமும் உங்களுடைய சொத்துக்களையும் பறித்து கொடுக்கணுமா என்ற கேள்வி ஒன்று. ரெண்டாவது, ஊடுருவல்காரர்கள், இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்களாக இருப்பவர்களை எப்படி ஊடுருவல்காரர்கள் என்று சொல்ல முடியும்? இப்படி தான் எதிர்கட்சியில் வைக்கிறார்கள். ரெண்டாவது, அதிக குழந்தை பெற்றுக்கிறவங்களா இதெல்லாம் ப்ரோக் பண்ணுறதா இருக்குங்கிறதுக்கு நீங்கள் பதில் தரணும்னு நான் ஆசைப்படுறேன். சொல்லிட்டேன் சார். டெஃபினட்டாக வந்து ஊடுருவல்கள் ரோஹிணியா அப்படின்ற ரோஹிணியா கேம்ப் இன்னும் வந்து இருக்கிறது. மம்தா பானர்ஜி அவர்கள் சமீபத்தில் வந்து ஆதார் கார்டுல ஒரு டிஃபெக்ட் வந்ததுக்கு போது என்ன ஆச்சு, மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க, அந்த ஆதார் கார்டுலாம் தூக்கி போடுங்க, நாங்க வந்து உங்க சிறுபான்மையருக்கு இருக்கிறவங்களுக்கு நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பா ஆதார் கார்டு தரேன்னு சொன்னோம். அப்பனா என்ன அர்த்தம், ஊடுருவல்காரர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு உண்மையை நம்ம நிதர்சனமாக ஒத்துக்கொள்ள வேண்டும். ஐயா பிரதமர் அவர்கள் ஒரு குறிப்பாக ஆசாமிலேயோ இல்லது வெஸ்ட் பெங்கால்லையோ இந்த இன்கர்ஷன், the people incursion out of boundary அப்படிங்கறத சொல்லியிருந்தா we accepted, no problem. ஆனால் ஒட்டுமொத்தமாக 25 கோடி பேர் மக்களையும் ஒரு ஊடுருவல் இன்ஃபில்ட்ரேஷன்ங்கிற வார்த்தையை பயன்படுத்ததான் சர்ச்சையாயிட்டு, அப்புறம் அந்த குழந்தை பெற்றுக்கொண்ட விவகாரமும் சர்ச்சையாயிட்டு. சார் நம்ம பேசுவோம், நான் உங்களுக்கான நான் அந்த வார்த்தையை சொல்லிட்டேன். அந்த சொற்கள் கடுமையான சொற்கள் பாருங்களேன், பாதிக்கப்பட்டவர்கள் யாருக்கா இருந்தாலும் கடுமையான சொற்களா இருந்தா தயவு செய்து வந்து வந்து அதுக்கு மேல ஆக்ஷன் எடுக்கணும் தான் நான் சொல்றேன். நான் எடுக்காதீங்க சொல்றேன். கரெக்ட் நவனீத் சார். மோடின்ற ஒரு பேரை சொன்னோன்னே திருடன் சொல்லி பாதிக்கப்பட்டவர் போய் கேஸ் ஃபைல் பண்றாரு சார். அந்த மாதிரி ஏன் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேங்கிறது கேட்க, நீங்க இந்த சர்ச்சையை பேசி ஏன் நேர்ல போய் வந்து ஒரு லீகல் ஆக்ஷன் எடுக்கல, லீகல் ரெமெடியை தேடலாம் இல்லையா? சரி
சார் இணைப்பில் இருங்க, சொல்லுங்கள் சார். விளாடிமிர். அதாவது சார் நிறைய விஷயம் சொன்னார். பட் வந்து முதல்ல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய பிரதமர் நான் மோடியோடு ஒத்துப்போகிறேன், நான் நரேந்திர மோடி அவர்களோடு ஒத்துப்போகிறேனா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் என்னுடைய நாட்டிற்கு அவர் பிரதமர். அப்படி என்றால் இந்தியாவில் வாழக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்களுக்கும் அவர் தான் பிரதமர். எல்லோருக்கும் அவர் தான் பிரதமர், irrespective of whatever we have against it. ஆனா அப்படி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒருவர் இந்தியாவில் கிட்டத்தட்ட 13-14% இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை தேர்தல் பிரச்சாரத்தில் வைத்து இவர்களெல்லாம் ஊடுருவி வந்தவர்கள், இவர்களுக்கு சொத்தெல்லாம் எப்படி வாங்கி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டெரோகரட்டரியான ஒரு மூன்றாம் தர ஒரு ரிமார்க்கை வைக்கும்போது அந்த இஸ்லாமியன், இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியன் எவ்வளவு அச்சுறுத்தப்படுவான். அதாவது என் நாட்டோட பிரதமர் என்னை பாதுகாக்க வேண்டியவர், என்னுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டியவர், எனக்கு எதிராக பேசுகிறார். அப்ப அந்த நாட்டினுடைய இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு த்ரெட் உருவாகும். யார் மூலமா? பிரதமர் மூலமா, பக்கத்து வீட்டுக்காரன் மூலமா இல்ல, பிரதமர் மூலமாவே த்ரெட் இருக்கும்னா அந்த இஸ்லாமியன் எப்படி ஒரு பாதுகாப்பான சூழலில் இருப்பதாக உணர்வான். ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, நேத்து அந்த ஸ்பீச்ல உள்ள கிரக்ஸே மொத்த விஷயமுமே 2022ல இதே மோடியினுடைய அரசு ராஜ்யசபால ஒரு லா ஒன்று பாஸ் பண்ணாங்க. அதாவது வெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிராக ஒரு லா ஒன்று பாஸ் பண்ணாங்க. அந்த வெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிராக அவங்க பாஸ் பண்ண லால இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதையும் மோடியினுடைய நேற்றைய பிரச்சாரத்தோட கம்பேர் பண்ணீங்கன்னா மோடி இஸ் கில்ட்டி ஆஃப் ஹேட் ஸ்பீச். அப்போ ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க பேசும்போது வெறுப்பு பிரச்சாரத்தை 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு வேலை வாய்ப்பை நீங்க கொடுக்கல, உங்ககிட்ட பேசுறதுக்கு மக்களுக்கான சலுகைகளை நீங்க கொடுக்கல, வெல்ஃபேர் மெஷர்ஸ் இல்ல, நீங்க என்ன பேசுறீங்க? மறுபடியும் அதே கதைக்கு இந்து முஸ்லீம் கலவரத்தை தூண்டி விதத்துல தான் நீங்க பேசுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க. இன்னும் சில ஃபேக்ட்ஸையும் நம்ம பேச வேண்டியிருக்கு. அவர் பேசும்போது சொல்லியிருக்காரு, 2006ல முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் குறிப்பிட்டு, அதாவது முஸ்லீம்களுக்கு தான் இதுல எல்லாத்துலயும் எப்படி சொல்றது ப்ரையாரிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னதா சொல்லியிருக்காங்க. நேற்றைக்கு வந்து ஹிந்து ஒரு ஃபேக்ட் செக் ஒன்று போட்டிருக்காங்க. ஃபேக்ட் செக் போடும்போது அவங்க என்ன கம்பேர் பண்றாங்க அப்படின்னா 2019, 2021, 2005, 2006 டேட்டாவை கம்பேர் பண்ணாங்க. எந்த டேட்டாவெல்லாம், அதாவது இஸ்லாமிய சமூகத்தில் எத்தனை பேர் எஜுகேஷன் கிடைச்சிருக்கு, இந்து சமூகத்தில் எத்தனை பேருக்கு எஜுகேஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவை கம்பேர் பண்றாங்க. அதை நீங்க எடுத்து பார்க்கும்போது 2005, 2006ல பெண்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40%, அதாவது 100ல் 40 பெண்கள் கல்வி அறிவே இல்லாம இருக்கிறாங்க இந்து சமூகத்துல. அதுவே இஸ்லாமிய சமூகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது 47 உயர்ந்திருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க 12ஆம் வகுப்பிற்கு அதிகமாக படித்தவர்கள் எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண்கள் எல்லா மதங்களையும் விட மிக குறைந்த ஆக்சஸ் தான் எஜுகேஷனுக்கு இருக்கு. அப்போ பிரதமர் மன்மோகன் சிங்குடைய அந்த ஸ்பீச் என்ன சொல்லுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய வெல்த் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், எல்லாமே ஒரு இடத்துல போய் அடைஞ்சு கிடக்குது. அப்படி இருக்கும்போது மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகம், அதாவது ரிலீஜியஸ் அப்ரஷன் சொல்லி வரும்போது இந்தியாவில் அதிகப்படியாக ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்குது இஸ்லாமியர்கள். அப்ப அவர்களுக்கு அது போய் சேரணும் அப்படிங்கிறது தான் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் குறிப்பிட்டார். சச்சார் கமிட்டி அதை கோடிட்டு காட்டினது. ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் 2023 வெளிவந்த ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 60% இந்தியாவினுடைய செல்வ செழிப்புகளில் 60% வெறும் 5% இந்தியர்களிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆக்ஸ்ஃபார்ம் கமிட்டி ரிப்போர்ட் சொல்லுது. 1922 இருந்து 2023 வரைக்கும் இந்த எக்கானமியை ஸ்டடி பண்ண தி ரைஸ் ஆஃப் பில்லியனர் ராஜ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் இப்போ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. தாமஸ் பிக்கெட் அப்படிங்கிற ஒரு பாரிஸ் எக்கானமிஸ்டோட லீடர்ஷிப்ல அது ரிலீஸ் ஆச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா 2014 இருந்து 2024 வரை உள்ள 10 ஆண்டுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்இக்வாலிட்டி, அதாவது இதுவரை இல்லாத பிரிட்டிஷ் காலத்தில் இல்லாததை விட இன்இக்வாலிட்டி சமத்துவமின்மை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ரேஷியோ அதிகரிச்சிருக்குன்னு அவங்க ப்ரூஃபோட காமிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, டாப் 1% இன்கம் அண்ட் வெல்த் ஷேர்ஸ், அதாவது முதலில் 1% இருக்கக்கூடிய பணக்காரர்கள் இந்தியாவினுடைய வருமானத்தில் 22.6%, அதனுடைய செல்வ செழிப்புகளில் 40.6% கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ எல்லாமே இங்கு வந்து ஒரு சமத்துவமின்மையை, ஒரு இன்இக்வாலிட்டியை தான் திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நீங்க ஒடுக்கப்படுகிறவன் பக்கத்துல நின்று அவன் கையை பிடிச்சு மேல தூக்கி விட பாப்பீங்களா, இல்ல ஒடுக்கிறவன் பக்கத்துல நின்று வா நானும் அவன் கூட சேர்ந்து அடிப்பேன்னு சொல்லுவீங்களா? பிரதமர் மோடியினுடைய பேச்சு இங்க இருக்கக்கூடிய வளர்ச்சியின்மையை பத்தி பேசல, இன்இக்வாலிட்டியை பத்தி பேசல, அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி பேசல. மீண்டும் 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 ஏன் ஒரே இடத்துல வந்து நிக்கிறீங்க?
நீங்க தான் எங்களுக்கும் பிரதமர் இல்லையா? நானும் உங்களை தான பிரதமர் நான் வெளியே போய் சொல்லி ஆகணும். அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஏன் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவ்வளவு வெறுப்பு பிரச்சாரம்? ஏன் மாற்றாந்தாய் குழந்தைகளாக இஸ்லாமியர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள்? இது வந்து ஒரு பிரதமராக நேத்து நீங்க இன்டர்நேஷனல் மீடியா எடுத்து பாருங்க, காரி துப்பி இருக்கிறாங்க. என்ன பதில் இருக்கு உங்ககிட்ட? அப்புறம் சார் சொல்றாரு அது வந்து ராகுல் காந்தி எப்படி பேசினாரு சார், அதெல்லாம் நீங்க அங்கெல்லாம் போகவே வேணாம் சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதே மாதிரி லீகல் ரெமிடிஸ் தேடலாம் அப்படின்னு சொன்னாரு. லீகல் ரெமிடிஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒண்ணு எதுக்கு இருக்குன்னு தெரியல. அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவா இல்ல பிஜேபியினுடைய தேர்தல் அணியான்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் இடத்தில் நாங்கள் போறது? எங்களுடைய கார்கி அவர்கள் நேற்றைக்கு மோடி இடத்துல எங்களுக்கு இந்த எங்களுடைய மேனிஃபெஸ்டோவை நான் உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன், எனக்கு நேரம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன்ல இன்னைக்கு காலையில போய் நாங்க தேவையான அத்தனையும் நாங்க ஃபைல் பண்ணியிருக்கோம். பட் எலெக்ஷன் கமிஷன் வாயை திறக்க மாட்டேங்குது. ஏன்னா தேர்தல் எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் அணியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி இடியும் சிபிஐயும் அவர்களுடைய எக்கானமிக் டிபார்ட்மெண்டா செயல்படுதோ அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் அவருடைய தேர்தல் அணியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் இது வந்து ஒன்னு டோட்டலி அன்ஃபேர் எலெக்ஷன், இன்னொன்னு அகைன் 10 வருஷத்துக்கு பிறகு கேவலம் இந்து முஸ்லிம் சண்டையை பத்தி தான் பேசணும்னா அசிங்கங்க அது. அதுதான் பேசுவோம். நிறைய அவர் என்ன குறுக்கிட்டாரு, அதனால நான் சின்ன குறுக்கீட்டு மட்டும் பண்ணிக்கிறேன். அண்ணன் சொன்னக்கூடிய அந்த பாயிண்ட் எல்லாமே பிரதமர் சொல்லும் போது, சார் நான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கேன் சார், இதுவரைக்கும் வந்து தமிழக முதல்வர் ஒரு இந்து பண்டிகை கூட வந்து சொல்ல சார், அவர் எல்லாருக்குமான முதல்வர் தான், நான் தமிழ்நாட்டுல தான் இருக்கேன், இதுவரைக்கும் ஒரு இந்து பண்டிகைக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்காரனா சொல்லுங்க. நீங்க காங்கிரஸ் சொல்லிருக்கீங்களா முதல்வர் கிட்ட? இவ்வளவு தூரம் இருக்க சமத்துவம் தானே, எல்லாருக்கான மாநிலம் தான் தமிழ்நாடு, ஒரு இந்து பண்டிகை வாழ்த்து சொல்லுங்க. நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்தை பேசிட்டு இருக்கேன், எனக்கு வாழ்த்து சொல்லலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபன்னியா இருக்கு. என்ன சார் சின்ன வாழ்த்தே தெரியும். ஃபன்னியா இருக்கு சார். நீங்க பெருசா பேசுறீங்க. சின்னப்பிள்ளத்தனமா இருக்கு. சின்னப்பிள்ளத்தனமா வாழ்த்து, இலவசமான வாழ்த்து, 2 வரி வாழ்த்து கூட தர மாட்டேங்கிறாங்க இந்துக்களுக்கு. சின்னப்பிள்ளத்தனமா கொடுக்க மாட்டேங்கிறாங்க சொல்றாரு. பொங்கல் இந்துக்கள் பண்டிகை தானே? பொங்கல் இந்து பண்டிகை தானே? சரி, கட்டாயிட்டு ராமானுஜன் சார், இப்போ வந்து ஒரு விவாதத்தை நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்றாரு, பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ நாம சிட்டிசன், நமக்கு வந்து வி ஷுட் ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வந்து நம்முடைய பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்குறோம். அந்த பிரைம் மினிஸ்டர் ஹேஸ் டு டேக் ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் ஐ ஹாவ் லாட் ஆஃப் த இஷ்யூ. இருந்தாலும் கூட அதை பற்றி பேசுகிறதுக்கு விட்டு போட்டு இந்த மாதிரி விவகாரங்கள் போகுது. சரி, நவநீதன் சார் அவர்கள் காங்கிரஸ் கட்சி பேசினதை பேசுகிறாங்க. சரி, இப்போது யார் பேசினாலும் சரி, நாடு என்பது அனைவருக்குமானது. நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய தேசத்தில் எதிர்கொள்ளக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் வாஸ் பீயிங் மேட் கைண்ட் ஆஃப் த டெரகட்டரி இஷ்யூ ஹேஸ் பீன் இஷ்யூட். பட் இதை வந்து இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி, ஆல் தி சைஸ் ஆஃப் இந்தியா, த மேர் ஸ்டேட்மெண்ட் அகேன்ஸ்ட் அவர் ஸோ டெமோக்ரஸி. இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? பொதுவாக ஒரு கல்வியாளராக உங்களுடைய கேள்வி. பொதுவாக விமர்சனம்ங்கிறதே ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். அது வந்து சரியான விமர்சனம், தரத்தோடு இருக்கிற விமர்சனம் வந்து நம்ம எதை பற்றி விமர்சனம் பண்ணுறோமோ அதோட தரத்தை இன்க்ரீஸ் பண்ணோம். கண்டிப்பாக. இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அரசியல் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செல்வந்தர்களுடைய செல்வத்தை எடுத்து ஏழை மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஐபிஎல் நடக்குது இந்தியாவில். டாப்பில் வந்து ராஜஸ்தான் ராயலும் கேகேஆரும் இருக்குது. அவங்களோட பாயிண்ட்டை எடுத்து பாட்டமில் இருக்கிற இவருக்கு வந்து பெங்களூர் அணிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு நகைச்சுவாக ஒரு ஒப்பீடு கொடுத்துருக்காரு. இது அரசியலையும் விளையாட்டையும் அவர் கம்பேர் பண்ணுறது. எப்போ பிரச்சனை வருதுன்னா வரம்பு மீறும் போது. இப்ப நம்மளுடைய தலைப்பு வந்து அத்துமீறும் விமர்சனங்கள். அதுல வந்து மோடியோட விமர்சனம் மட்டும் இல்ல, இந்த பேனல் இட் கேன் பி அப்ளைட் ஆல் தி செக்டோரியல் பீப்பிள். அதேதான், நாட் only a single man. அதுதான் மோடியை பத்தி மட்டும் இல்ல, எல்லாருக்கும் யாரு அத்துமீறி விமர்சனம் பண்ணினாலும் அதை பத்தி நம்ம இங்க வந்து விமர்சனம் பண்ணணும். இப்ப இந்தியாவை துண்டாக்குவோம் அப்படின்னு ஒருத்தர் பேசினார். அவர் முன்னாடி வேற கட்சியில் இருந்தார். இப்போ அவருக்கு வந்து ஒரு கட்சியில் அவரை வந்து லோக்சபா கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் எவ்வளோ லிஸ்ட்டு கொடுக்கலாம் என்னென்ன மாதிரி. இப்போ சார் வந்து சொன்னார், இந்து பண்டிகைகளுக்கு வந்து வாழ்த்து சொல்லலை,
அது வந்து பெரிய விஷயமா இல்லை. ஏன்னா இவர் வாழ்த்து சொல்லாட்டா யாரும் கொண்டாட போறது இல்லை. ஆனா எல்லாருக்கும் அவர் சொன்ன அர்த்தத்தை அது நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். எல்லாருக்குமான முதல்வருங்கும் போது ஒரு வாழ்த்து ஒரு ஃபார்மாலிட்டி பண்ணியிருக்கலான்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட மரண வியாபாரின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் என்னென்னமோ இல்ல அது சொல்லியிருக்காங்க. ஹவு இட் இஸ் சிமிலாரிட்டிஸ் தட் இஷ்யூ கம்பேரிங் வித் ஒரு தப்பு. நம்ம இந்த தப்பை அதை வச்சு ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இப்போ மோடி என்ற ஆளுமை பேசுனதை பத்தி பேசுவோம். ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி மரண வியாபாரி என்று சொன்னது அல்லது திருடன் சொன்னது அதை யாரும் ஆதரிக்கவில்லை. ஆனால் இங்கே பேசுவது ஒரு தனி மனிதனை அல்ல. இது பிரான்சிஸை பத்தியோ பிரியனை பத்தியோ ராமானுஜனை பத்தி அல்ல. உலகத்தினுடைய தலைவர், விஸ்வகுரு என்றெல்லாம் அழைக்கப்படுகிற உயர்ந்த தரத்தில் இருக்கும் ஒரு மனிதர். ஒரு சமூகத்தை பார்த்து நீங்கள் அதிகம் பிள்ளை பெற்றுக் கொள்வீர்கள், நீங்கள் ஊடுருவுக்காரர்கள், உங்களுடைய தாலியில் இருக்கும் தங்கத்தையும் பறித்து அவர்கள் கொடுத்து விடுவோம் என்று சொன்னால் அதை எப்படி எடுத்துக்கொள்வது? இப்ப நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு மட்டும் சொல்லுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் ஊடுருவல்காரர்களா? அது அவர்தான் சொல்ல. இல்ல இப்ப அவர் சொன்னது ஊடுருவி வந்திருக்கக்கூடிய ஒரு சிலரை பத்தி தான் சொல்லியிருக்காரு. ஆனா இருக்கிற எல்லா இஸ்லாமிய இங்கேயே பிறந்து பாகிஸ்தான் வேண்டாம் நான் இந்தியா தான் வேணும்னு நாட்டுப்பற்றோட பாகிஸ்தான் போகாம இங்கேயே இருந்து தேசபக்தியோட எத்தனையோ லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம ஊடுருவல்காரன்னு சொல்ல முடியுமா? அப்ப அந்த வார்த்தை அவர் அவாய்ட் பண்ணிருக்கணும். இல்ல அவர் ஊடுருவல்காரர்னு சொல்லும்போது ஊடுருவல் செய்தவர்களை மட்டும்தான் அவர் குறிப்பிட்டிருப்பார். ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அவர் சொல்லி இருக்க மாட்டார். அப்பனா அதிக குழந்தைகளை பெற்றவர்களை மட்டும்தான் அவர் சொல்லியிருப்பார். இந்துக்கள்ல கூட அதிக குழந்தைகளை பெற்றவரை கூட அவர் குறிப்பிட்டிருக்கலாம். ஏன் ஒரு பர்டிகுலர் சமுதாயத்துல? இல்ல ஆர்குமெண்ட் சேக் சொல்றேன் நான். கரெக்ட். இல்ல நீங்க ஒய்சியை பாருங்க, எந்த அளவுக்கு இந்திய தலைவர்கள் போறாங்க பாருங்க. அவர் சொல்றாரு எங்க இருந்து எடுத்தாருன்னு தெரியல. மோடி கூட பிறந்தது 7 பேர், அமித்ஷா கூட பிறந்தது 7 பேர், யோகி ஆதித்யநாத் கூட பிறந்தது 7 பேர். இப்படி எல்லாம் பேசக்கூடிய எனக்கு புரியவில்லை. ஒரு தேசத்தில் குழந்தை பெறுவதும் ஒரு தேசத்தில் சொத்து, இது சார் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன சார்? சார் அவருடைய எனிமி வெளியே இருந்து அவுட் ஆஃப் த மேன் லாட் ஆஃப் த கான்ஸ்பிரசி அகேன்ஸ்ட் அவர் நேஷன். பட் நம்ம என்ன செய்யணும்? நமக்கான ஒற்றுமை வளப்படுத்த விட்டு போட்டு உன் கூட பிறந்த எத்தனை, உங்க அம்மா எத்தனை புள்ள பெற்றா என்ன ஐயா கதை அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க சொல்லுங்க ராமானுஜன் சார். அவதூறுங்கிறதே எப்போவுமே எப்படின்னா, ஒரு 2 பேர் சண்டை பிடிச்சிருக்காங்கன்னு வச்சுங்க, 2 ஆண்கள் ஏதோ ஒரு தகராறு, 2 பேரும் ஒருத்தர் திட்டிக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என்ன ஆகும்னா, இந்த ஆளோட அம்மா, இவனோட சகோதரி, இவங்களோட பாட்டி, அந்த அதாவது பெண்களை பத்தி தான் அந்த சண்டை ஃபர்தரா போகுது. அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. வார்த்தை அவங்கள தான் குறிக்கும். அதனால நம்ம வந்து யாரு தவறு பண்ணி இருந்தாலும் இப்ப அவர் சார் சொன்ன மாதிரி உடனே வழக்கு பதிவு பண்ணுங்க. ஆனா நீங்க சரி, ஆனா நீங்க 2 பேருமே, நான் ஓப்பனா சொல்றேன், என்னுடைய நண்பர்கள்ட்ட முறையில் சொல்லுங்க, இன்னும் கூட நேரடியா மோடி இது பேசின தப்பு தான். அவர் பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டு, அதை பத்தி தவறு இல்லை. அவர் எவ்வளவுதான் உயர்ந்த மனிதனாலும் சாமானிய மனிதராக இருந்து தான் பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு. ஆனாலும் அவர் இந்த வார்த்தையை சொல்லி இருக்க கூடாதுன்னு கன்ஃபஸ் பண்றதுக்கு யாரும் தயாராக இல்லை. இது வருத்தம் தானே? யாரு பண்ணியிருந்தாலும், அதாவது மோடியை பேசுவோம், யாரை பத்தி பேச வேண்டியது இல்லை. இல்ல பிரைம் மினிஸ்டர் மோடியை பத்தி பேசுவோம். அவருக்கு ஒன்னும் இம்யூனிட்டி கொடுக்கலையே. சார் வாரேன் சார் வாரேன் சார். சார் வந்துட்டாரு. சார் வந்துட்டாங்க. இல்ல இப்ப நம்ம வித்தவுட் ரீலிக்டன்சி நான் சொல்றேன் இது ரொம்ப தப்பு, ஆனா இல்ல நான் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் தயாரமா இல்லவே தவிர நம்ம அதை கொஞ்சம் சமாதானம் பண்றோமோன்னு எனக்கு ஒரு டவுட். இல்ல அப்படி இல்ல, அவர் சொல்லி இருந்தது இப்ப நவநீத் சார் சொன்ன மாதிரி அவர் சொல்லி இருந்தது தவறா இருந்தா இந்த நாட்டுல சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு. ஒரு பிரதமருங்கிறது இந்த சட்ட திட்டங்களுக்கெல்லாம் எந்த விதமான இம்யூனிட்டியும் இல்ல. உடனே அவர் மேல வழக்கு பதிவு பண்ணி நீங்க ஆக்ஷன் எடுங்க. அவர் வந்து என்ன அர்த்தத்துல சொன்னாருங்கிறத அது அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். இன்னும் கூட அதுல சந்தேகம் இருக்கு. ஆமா அவர் இல்ல இப்ப ஐயா ஒரே ஒரு நீங்க பேசுங்க. ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் சார் பேசுங்க. நீங்க வந்து மோடி சொன்னது சரின்னு கூட சொல்லுங்க, அவர் இது மாதிரிலாம் பேசினது கரெக்டான்னு சொல்லுங்க, ஆனா சரியில்லைன்னு சொல்லுங்க. ஆனா வழவழா குழந்தை முடிக்காதீங்க. சரின்னு சொல்லுங்க, சரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சரின்னு தைரியமா சொல்லுங்க சார். நான் சரியில்லைன்னு சொல்றேன், நீங்க சரின்னு சொல்லுங்க. அது உரிமை இருக்கு உங்களுக்கு. வழவழா குழவழா வேண்டாம், நான் சரிண்டா மாதிரி வேண்டாம். சரின்னு சொல்லுங்க. சரின்னு சொன்னா யாரும் உங்களுக்கு எதுவும் பண்ண போறது இல்ல. அவர் சொன்னது அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது கோர்ஸ் போடுங்க, அதெல்லாம் அவர் சொன்னது சரிங்க, அவர் இந்த காரணத்துல இதை சொன்னாருங்க சொல்லுங்க. நவநீத் சார் வாரேன் சார் நவநீதனுக்கு தான் சொல்றேன், இந்த காரணத்தினால பிரதமர் சொன்னார் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் சொல்லல, அதெல்லாம் சொல்லாதீங்க சார். பிரதமர் சொன்னது கரெக்டா சொல்லுங்க. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இல்ல அப்படின்னு நீங்க வரையறைக்க முடியாது. அப்படி சொல்லவே இல்லை. ஒட்டுமொத்தமா அவர் சொல்றாரு.
நீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம நீங்க பிரியன் கரெக்டா சார், வந்துருங்க. பிரியன் சார், சரியில்லைனா சரியில்லை, சார், சரியில்லை சரி. நம்ம கொஞ்சம் இது வந்து நடுநிலையெல்லாம் கிடையாது. தப்பு ரைட் அவ்வளவுதான். நம்முடைய ஆடியன்ஸ் ஸ்பெக்டேட்டர்ஸ் தே ஹவ் பீன் வாட்சிங் த ப்ரோக்ராம், தே கேன் கெட் ஐடியா. நம்ம என்ன பண்ணமோ அவங்க அதனுடைய ஞானத்தை புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். சார், இப்போ இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கு இப்போ மோடி விட்டுருங்க, ஒருவேளை தேர்தல் காரணமாக ஏற்பட்ட பதட்டம், ஒரு ப்ரெஷர், தொடர்ந்து சுற்றுப்பயணம் அல்லது நமக்கு தெரியாத பெரிய அழுத்தங்கள் காரணமாக சில வார்த்தைகள் வந்திருக்கலாமா? இப்போது மோடி மட்டுமல்ல, பலரும் பலவித வார்த்தைகளை பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். எப்படி பார்க்கின்றீர்கள் இந்த தேர்தலுடைய முடிவுகள்? மற்ற எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலாக பிரதமர்கிட்ட சரி 10 வருஷமாக ஆயுஷ்மான் பாரத்னு சொல்கிறாரு, வீடு கட்டி கொடுத்தோன்னு சொல்கிறாரு, பயிர் காப்பீடுன்னு சொல்கிறாரு, விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுத்தோன்னு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பேசுங்க, யாரும் வேணான்னு சொல்லலை. பட் நீங்கள் ஒய் ஆர் டேக்கிங் திஸ் சென்சிட்டிவ் இஷ்யூ, சென்சேஷனல் இஷ்யூ? நீங்கள் வந்து இப்போ 30 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு. 1 லட்சம் ரூபா வந்து ஏழை வறுமை கோட்டு கீழே இருக்கிற பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார். திறன் மேம்பாடு இளைஞர்களுக்கு பண்ணுறேன், அப்புறம் 1 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்றாரு. அது அவரோட பாலிசியில் பல விஷயங்கள் சொல்லிட்டு போகிறார். நீங்களும் அதே மாதிரி உங்கள் தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சில விஷயங்கள் சொல்லுங்கள், உங்கள் சாதனைகளை சொல்லுங்கள். தமிழ்நாட்டுக்கு எத்தனை ஃபேக்ட் நானும் கேட்குறேன், திருப்பி கேட்குறேன். தமிழ்நாட்டில் கடந்த 10 வருஷத்தில் ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரியான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய தொழிற்சாலை எதாவது வந்திருக்கா? நீங்கள் தனியார் முதலீடு விடுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? சாலைகள் போடுறது, ரயில்வேகள் போடுறதுலாம் வேறு விஷயம். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சூப்பர் கண்டக்டர் இதே நீங்கள் வேறு கொண்டு போயிட்டீங்க. நீங்கள் எலான் மாஸ்க் வந்து தமிழ்நாட்டில் டெக்ஸ்லாம் போடலாம் பார்த்தாரு, அதை நீங்கள் குஜராத்துக்கு தள்ளி போடலாம் பார்த்தீங்க. எலான் மாஸ்க் வரவே மாட்டேன்ட்டார், அவர் அங்கேயே இருக்கார் ஆக்சுவலாக. ஸோ ஏதாவது ஒரு சாதனைகளை நீங்கள் எய்ம்ஸை கட்டி முடிச்சுட்டு ஒரு பில்டிங்கை நீங்கள் திறந்தீங்கன்னா அது ஒரு சாதனையாக சொல்லியிருக்கலாம். அதுவும் தரக்கலாம், ஒன்றும் பண்ணலை. அப்போது இதே மாதிரி தான் பல மாநிலங்களில் பல நிலைமை இது மாதிரி இருக்கலாம். அப்போ நீங்கள் இந்த முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்க கையில் அப்படின்னா, சென்சேஷனலாக சென்சிட்டிவாக நீங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறீங்க, ஒரு 14-15% இருக்கிற கம்யூனிட்டியை வந்து குற்றம் சாட்டுற மாதிரியான இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ன்றது குற்றம். எல்லை போகிற மாகாணங்களில் பேசும்போது நீங்கள் இந்த விஷயத்தை பேசுனீங்கன்னா அதோட விஷயமே வேறு. நீங்கள் அசாமில் பேசுனீங்கன்னா அதோட விஷயம் வேறு, வெஸ்ட் பெங்காலில் பேசுனீங்கன்னா விஷயம் வேறு, காஷ்மீரில் பேசுனீங்கன்னா அதோட விஷயம் வேறு. பட் ராஜஸ்தானில் பேசுகிறீங்க நீங்கள், அதுவும் அதோட பார்டர் வந்து அது டெசர்ட்டை தாண்டி பாகிஸ்தான் எங்கேயோ இருக்குது, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து பேசின்னு இருக்கும்போது அப்போ என்ன நினைப்பாங்க? அதை அவரோட பேச்சு கேட்குற ஒவ்வொரு இஸ்லாமியர் என்ன நினைப்பார்? அவர் சப்கா சாத் சப்கா விகாஸ்ன்னு சொல்கிறாருல்ல, அப்போ நமக்கு இல்லையா அந்த அரசாங்கம், நமக்கு இல்லையா, நமக்கு இந்த அரசாங்கம் இருக்கா இல்லையா நினைப்பார்ல. ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவலில் ஒரு கம்யூனிட்டியை பற்றி பேசவே கூடாது சார். முஸ்லீமோ, இந்துவோ, கிறிஸ்டியனோ, பார்சியோ அதை மென்ஷன் பண்ணாத நீங்கள் எல்லாருக்குமே. அதே சமயம் லோக்கல் இஷ்யூ சாதிகளை பற்றி. ஆமாம், மன்மோகன் சிங் கூட அந்த 2006 என்ன பேசுகிறாரு அவர்? விமன், சில்ட்ரன், மைனாரிட்டிஸ், எஸ்சி, எஸ்டி அப்படி தான் பேசுகிறார். நீங்கள் அவருடைய பேச்சை வந்து உல்டா பண்ணி இந்த தேர்தல் வாக்குறுதியில் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை, ஜாதி பேரோ மதம் பேரோ எதுவுமே கிடையாது. தேர்தல் வாக்குறுதியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மைனாரிட்டியை பற்றி சொல்கிறாங்க. மைனாரிட்டியை பற்றி இந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வளர்ச்சி கடந்த 10 வருஷமாக அந்த வளர்ச்சி வந்து இன்இக்குவலாக இருக்குது. அது சரிசமமான வளர்ச்சியாக இல்லை. வெல்த் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மத்தியிலேயே சேர்ந்துட்டு இருக்கு. அதை நம்ம மாற்றி எல்லாருக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. வளர்ச்சி வந்து எல்லாரையும் போய் அடையணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்களே தவிர இந்த கம்யூனிட்டி தான் வளர்ச்சி இல்லை அந்த கம்யூனிட்டி தான் வளர்ச்சி அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் இந்திய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ முஸ்லீம்களுக்கு நான் இன்னைக்கு என்ன பேசுகிறார், நான் முத்தலா கொண்டேன், முஸ்லீம் பாராட்டுறேன் பேசுகிறேன். சவுதியில் பேசி பெண்கள் மகரம் இல்லாத பெண்கள் தனித்து போகிறதுக்கெல்லாம் செஞ்சுருக்கேன், விசா ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு பேசுகிறார். நான் என்ன சொல்கிறேன்னே, நீங்கள் இதே 23-24 பட்ஜெட்டில் எடுத்து பாருங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ்க்கு அதோட முந்தின ஆண்டை கம்பேர் பண்ணும்போது 38% ஃபண்ட்ஸை குறைச்சிட்டாங்க. ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்லாம் குறைச்சிட்டாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு, மைனாரிட்டி அஃபேர்ஸில் நடந்திருக்கு, இதெல்லாம் உண்மை. ஸோ அதெல்லாம் அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் மைனாரிட்டி அஃபேர்ஸ்னு ஒரு மினிஸ்ட்ரி ஏன் வச்சுருக்கீங்க? மைனாரிட்டி அஃபேர்ஸ்னு ஒரு மினிஸ்ட்ரி நீங்கள் அப்போ மைனாரிட்டிக்கு எதிராக இருந்தால் மினிஸ்ட்ரியை தூக்கி போடுங்க, ஏன் வச்சிருக்கீங்க? இப்போ ஒரு கேள்வி முக்கியமாக இருக்குது, வாட் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் ஆன் இப்போ உள்ள எலெக்ஷன் கிரவுண்டில் நடக்கும்? இல்லை எலெக்ஷன் வந்து இப்போ இது குறித்து எந்த மாதிரியான தாக்கம்? இல்லை சார், பாசிட்டிவா நெகட்டிவா அல்லது எந்த மாதிரியான தாக்கம்? படித்த மக்கள் நிச்சயமாக பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசுகிறாருன்னு யோசிப்பாங்க. இது மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய பிரதமர் இப்படி பேசுகிறாருன்னு யோசிப்பாங்க. நிறைய குடும்பத்தில் வந்து 10 வருஷத்தில் நமக்கு என்ன நடந்திருக்கு இந்த ஆட்சியில், நம்ம குடும்பத்தில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, நம்ம குடும்பத்தில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சி வேலை இழந்திருக்கான், எத்தனை பேருக்கு சம்பள குறைப்பு நடந்திருக்கு, நம்ம வந்து 450 ரூபாய் கேஸ் வாங்கினோமே, இன்றைக்கி நம்ம 818 ரூபா கொடுக்குறோம், 850 ரூபா கொடுக்குறோமே, கொஞ்ச நாள் 1200 ரூபா கொடுத்துருந்தோமே, இதெல்லாம் தான் பெட்ரோல் எவ்வளோ கொடுத்தோம், அதுதான் முக்கியத்துவம், அதுதான் முக்கியத்துவமாக இருக்கணும். ஆக்சுவலாக அந்த விஷயத்தை மடைமாற்ற அதையும் மீறி ஒரு மதம், ஒரு சமூகம், ஒரு கலாச்சாரம், ஒரு ராமருடைய கோயில், 370 ஆப்ரிகேஷன், இதெல்லாம் ஒரு முக்கியத்துவம் வரும் அல்லவா?
இல்லை சார், இதெல்லாம் வந்து இல்ல, மனிதனுக்கு வந்து வரவல்ல- வயிற்றுப்பாடு தான் சார் முக்கியம், அவனோட வாழ்க்கை பிரச்சனை தான் முக்கியம். இதெல்லாம் செகண்டரி தான். பக்தின்றது வந்து முதல் கட்டம் கிடையாது. அவனுக்கு நல்லா இருந்தானா பக்தி முதல்ல அவன் வயிற்ற கவனிக்கணும், அப்புறம் தான் வந்து கடவுளை அவன் இல்ல கும்பிடுவான். இப்போ யாருக்குமே வந்து அரசியல் கடவுளை கும்பிட வேண்டாம்னு இப்போ கிடையாது. இப்போ இதில் வெளிப்படையாக பேச போனால் அரசியல் என்பது ஒரு வியாபாரம். ஒரு வியாபாரத்தின் முதலீட்டில் எனக்கு கிடைக்கக்கூடிய லாப நஷ்டம் என்ன அப்படி எடுத்துக்கொள்ளலாமா? இன்றைய நீங்க அரசியல்ன்றது வியாபாரம்னா அரசியல்வாதிகள் அந்த மாதிரி நடந்து நடந்து இருக்காங்க, கொண்டிருக்கிறாங்க. மக்கள் பாக்குறாங்க. அது காந்தியுடைய காலம் அரசியலை வந்து வியாபாரமா மக்கள் பாக்குறாங்கன்றது நான் இல்லைன்னு மறுக்கல சார். நான் அரசியல்வாதிகள் அப்படி நினைக்கின்றார்கள். ஆமா, ஆனா அதுல வந்து ஒரு குறைந்தபட்ச நேர்மையை வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருக்கணும். அது வந்து பேச்சிலையும் இருக்கணும், செயல்லையும் இருக்கணும். நம்ம இந்தியாவில் வந்து ப்ளூராலிட்டியை தான் விரும்புறாங்க. இந்திய மக்கள் பன்முகத்தன்மையை தான் விரும்புறாங்கன்னு சிஎஸ்டிஎஸ் சர்வே 82% மக்கள் பன்முகத்தன்மையை தான் விரும்புறாங்க. 11% மக்கள் தான் இந்த மாதிரி இந்தியா வந்து இந்துக்கள் குறித்தானதுன்னு நினைக்கிறாங்க. சர்வே சொன்ன ஒரு விஷயம். அது வந்து இவர் வந்து என்ன பண்றாரு, இந்த சர்வேல உள்ளது மாறுபட்டு கரெக்டா இந்த வந்து முஸ்லீம்களை வந்து தனியா பிரிச்சு ஐடென்டிஃபை பண்ணி ஏதோ இந்துக்கள்கிட்ட சொத்தை பிரிச்சு நீங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல, அது வந்து டூ மச்சான ஒரு கற்பனை. 2006 மன்மோகன் பேச்சையும் நீங்க காங்கிரஸோடைய தேர்தல் உறுதிமொழியும் ரெண்டுத்தையும் நீங்க உல்டா பண்ணி அதை திசை திருப்புற வேலை இருக்குல்ல. இப்போ சனாதனத்தை ஒழிப்போம்னா இந்துக்களை ஒழிப்போம் திசை திருப்பிட்டாங்க. இப்போ காங்கிரஸை ஒழிப்போம் நீங்க சொல்றீங்களா, இப்போ காங்கிரஸ் காரங்களே ஒழிச்சிருவீங்களா? சரி, அதுல ஒரு அர்த்தம் இருக்குல்ல. நீங்க உங்க அரசியலுக்காக இல்ல நீங்க இதை அப்படி திசை திருப்ப கூடாது இல்ல. சனாதனத்தை ஒழிப்போம்னா சனாதனத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு ஒழிப்போம், சமநீதியை கொண்டு வருவோம், அது மாதிரி ஜாதி ஏற்ற இறக்கங்களை ஒழிப்போம், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இந்துக்களே ஒழிக்கிறாங்கன்ற அர்த்தத்தை வந்து அரசியலுக்காக பயன்படுத்துற விஷயம் இருக்குல்ல, அது தவறு. இதுக்கு முன்னாடி ராஜா பேசியிருக்கலாம், எல்லாருமே பேசியிருக்கலாம் சார், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவலில் ஒரு மதத்தை குறிப்பிட்டோ ஒரு ஜாதியை குறிப்பிட்டோ பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல, இது நிச்சயமாக இந்தியா இதுவரை சந்தித்ததில்லை. சார் நவனீத் சார், உங்களுடைய கருத்தை நிறைவு கருத்தை வைங்க. இப்போது நவனீத் சார்ட்ட நான் கேட்குறது, இந்த விவகாரத்தை விட்டுரும், இந்த ஃபைனலாக நம்ம கேட்குறது, இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல்கள், இந்தியாவினுடைய அடுத்த கட்ட இந்த விவகாரங்கள், எலெக்ஷனுடைய விவகாரத்தை சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்தை. சார் அதுக்கு முன்னாடி ரெண்டே பாயிண்ட் தான். பிரியன் சார் வந்து பட்டியலிட்டு இருக்காரான்னு சொல்லி அவர் கேட்டதுக்கு வந்து நான் வந்து டெஃபினட்டா எங்கிட்ட லிஸ்ட் இருக்குன்னு நான் சொல்ல போறதில்ல. வந்து பிஜேபி அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க போறாங்க. பட் ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். எந்த டிஃபென்ஸ் காரிடர் வரக்கூடாது என்று வந்து கருப்பு பலூன் விட்டார்களோ அந்த டிஃபென்ஸ் காரிடர் வந்து தமிழ்நாட்டில் ஒதுக்கி கொடுத்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து ஹேரோ ஹப் ஸ்பேஸாக நாங்கள் வந்து முதல் மாநிலமாக எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா அமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த டிஃபென்ஸ் காரிடர் ப்ராஜெக்ட் வந்து மத்திய அரசால் கொடுக்கப்பட்டது. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது பாயிண்ட் வந்து நீங்க எங்கிட்ட அவரு கேட்டார், வெண்டைக்காய் மாதிரி குழன்னு பேசாதீங்க அப்படின்னு. ராமானுஜா ஐயா, நான் ரொம்ப ரத்தின சுருக்கமா சொல்றேன் சார். ஜயத் ஜாஃபர் இஸ்லாம், ஆரிஃப் முகமது கான், ஆமா, முக்தர் அப்பாஸ் நக்வி, சரி, ஷானவாஸ் ஹுசைன், இவங்க எல்லாம் அந்த கட்சியில வந்து இஸ்லாமியர்களாக பாஜக கட்சியில இருக்காங்க. சரி, அவங்க 4 பேரும் வந்து ஊடுருவவாதிகள், நாங்க வந்து வெளியில இருந்து வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டாங்க. அந்த கட்சியை விட்டு வெளில வந்திருப்பாங்க. இவங்க நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அந்த கட்சியில அது இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதை வந்து ஹர்ட் பண்ணல. நீங்க வந்து மடை மாற்றம் நீங்க செய்யறீங்க. ரொம்ப தப்பான வாதம் சார். இல்ல தவறான வாதம் சார். இல்ல சார், அது எப்படி சார் நீங்க சொல்ல முடியும்? அது எப்படி நீங்க சொல்ல முடியும் ஹர்ட் பண்ணலன்னு? அது எப்படி நீங்க ஹர்ட் பண்ணலன்னு சொல்ல முடியும்? பிஜேபில இருக்கவங்க ஹர்ட் பண்ணலன்றதுக்காக இஸ்லாமியர்களை ஹர்ட் பண்ணலன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல சார், அது எப்படி? இல்ல சார், நீங்க சொல்லிட்டு போற போக்குல அப்படிலாம் சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க முடியாது சார். அது எப்படி நீங்க ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை ஹர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு இருப்பீங்க? அதை எப்படி பாத்துட்டு போக அமைதியா இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? இது நார்த் இந்தியால சார், நீங்க எப்பெல்லாம் பேசிட்டு போறத பாத்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க. நான் இன்னும் முடிக்கல. நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. ஏன் அவர் மாதிரி பிரியன் சார் மாதிரி நீங்க நடுவுல குறுக்க வரீங்க? சார், யாரா இருந்தாலும் அநீதிக்கு எதிராக கேள்வி கேட்கறது யாரா இருந்தாலும் கேட்போம் சார். நீங்க போற போக்குல முஸ்லிம்ஸை ஹர்ட் பண்ணலன்னு சொன்னா நீங்க யார் சார்? முதல்ல நீங்க பாத்தீங்களா ஹர்ட் பண்ணலன்னு? நீங்க எத்தனை இஸ்லாமியர்கிட்ட பேசிங்க ஹர்ட் பண்ணலன்னு சொல்றதுக்கு? அதை நீங்க புரிஞ்சுக்கங்கன்றேன். அது கூட புரியலையா உங்களுக்கு? நான் ஸ்கைப்ல இருக்கேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் கேளுங்கன்னு தான் சொல்றேன். சொல்லுங்க நவனீத் சார், சொல்லி முடிச்சிருக்கேன். அவங்க எல்லாமே ஃபீல் பண்ணாத போது நீங்களா வந்து அசியம் அவங்க வெளில வந்து சொன்னாங்கன்னா நீங்க சொல்றது நான் உண்மைன்னு ஒத்துக்கிறேன் சார். நீங்க சொல்லக்கூடிய கருத்து உண்மை. நானும் அதை வந்து ஆமோதிக்கிறேன், நானும் வரவேற்கிறேன். நீங்க அதுக்கு பதிலா நான் சொன்ன பொறுத்து சொல்லுங்க. சரி, அடுத்தது வந்து சார் இது வந்து இப்போ ஒரு தேர்தலில் வந்து இப்போ பால் தாக்கரே யூபிடி சிவசேனா கட்சிக்கு வந்து தேர்தல் கமிஷன் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, லெட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து உங்களுடைய கட்சி பாடல வந்து ஹிந்துன்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அந்த வார்த்தையை நான் கட்டாயம் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி அது உங்களோட கூட்டணி கட்சியா தான் இருக்கிறது. ஸோ அதனால வந்து சார் இது தேர்தல் பரப்புரையில வந்து அனல் பறக்கும் தேர்தல் பரப்புரை தான் நம்ம சொல்றோம். ஸோ இதுல வந்து
கடுமையான சொற்கள் இருக்கிறது நம்ம பார்த்திருக்கோம். நான் வந்து ஒரு தரப்பு மட்டும் சொல்ல, எல்லா தரப்புலயும் இருக்கிறத சொல்றேன். ஆனா யார் யார் இதுல வந்து பாதிப்பு இருக்கணும், இதை வந்து லீகல் ரெமெடினா லீகல் ரெமெடி, எலெக்ஷன் கமிஷன் ஒரு எங்க ஆக்ஷன் எடுக்கணும். நான் திரும்பவும் சொல்றேன், எலெக்ஷன் கமிஷன் சொல்றது வந்து ஏன் திரும்ப ஒரு தவறான புரிதல் எல்லாருமே இருக்காங்க. ஒரு IAS ஆபீசரோட அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே கீழே இருக்கிறதுனா மாநில அரசுடைய அதிகாரிகள் தான் இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு வந்து டெசிக்னேட்டட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிடையாது. ஸோ அதை ப்ளீஸ் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அது தமிழ்நாட்டில் இன்னைக்கு பயஸ்டா எலெக்ஷன் கூட நான் சொல்லலாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தான் இங்க வேலை பண்றாங்கன்னு சொல்லலாம். அதனால வந்து வெற்றி வாய்ப்பை வந்து கம்மி பண்றது கூட அப்படி சொல்லலாம். அப்படி ஆனா அப்படி கிடையாது. கமிஷன்றது வந்து ஒரு நடுநிலையான அமைப்பு தான். அது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் வந்து அதை நடத்துறாங்க. சோ மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து பயஸ்டா இருந்தா கூட கீழே இருக்கிற அதிகாரிகள் தான் வந்து களத்துல இருக்காங்க. திரும்ப இதை கடந்து போய் இன்னும் வரக்கூடிய மாநிலங்கள்ல வந்து தேர்தல் பரப்பு இருக்க பிரச்சாரம் இருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டு வந்து அவருடைய பரப்புரைகளை வந்து அந்தந்த கட்சியை சேர்ந்தவங்க மாத்திப்பாங்கன்றது ஒரு எதிர்பார்ப்பு. நன்றி நவனி சார் சொல்லுங்க. அதாவது ஒரு விஷயம், நீங்க வந்து யாரும் வந்து வெளியே வந்து பேசல அப்படின்லாம் சொல்றாங்க. நேற்று முழுக்க நீங்க வந்து சோஷியல் மீடியாவை போனீங்க, இல்ல வெளியில இருக்கக்கூடிய நம்ம இஸ்லாமிய நண்பர்கள்ட்ட எல்லாம் பேசுனீங்க அப்படின்னா, இன்னைக்கு இல்ல கடந்த கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாவே அவங்களுக்கு இதான் நிலைமை. நான் சொல்லலை, இதை ஹியூமன் ரைட்ஸ் ஆஃபீஸில் நம்ம CAA சட்டம் வெளியே வந்த போது ஃபண்டமெண்டலி டிஸ்கிரிமினேட்டரி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஒன்று. இன்னொன்று, USA-வும் கமிஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பும் வந்து ஒரு சர்வே ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த சர்வேல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம்களுக்கும் தலித்துகளுக்கும் எதிரான வன்முறை கடந்த 10 ஆண்டுகளில் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ போகிற போக்கில் வந்து பிஜேபியில் இருக்க 4 பேர் வந்து வெளியே வரல, அதனால இது இஸ்லாமியர்களை ஹர்ட் பண்ணலை, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களை ஹர்ட் பண்ணலன்னு சொல்கிறது. இது வந்து ஒரு ஏற்கனவே பட்டிருக்கிற காயத்தை வந்து இன்னும் என்ன கேக்கட்டா, பெண்களை எப்படி காங்கிரஸ் நடத்தினாங்கட்டு சார் பெண்களை பத்தி பேசுறதுக்கு பாரதிய ஜனதாக்கு என்ன சார் அருகதை இருக்கு? என்ன சார் அருகதை இருக்கு? மணிப்பூருக்கு போனீங்களா சார்? மணிப்பூர்ல போய் பாத்தீங்களா சார்? 42% உங்களுடைய ஆட்சியின் கீழ் பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரிச்சிருக்கு சார். என்ன சார் பண்ணீங்க? பில்கிஸ் பானு என்ன சார் பண்ணீங்க? பில்கிஸ் பானு ரேப் கேஸ்ல வந்தவங்க என்ன சார் பண்ணீங்க? பெண்களை பத்தி பேசுறதுக்கு பாரதிய ஜனதாக்கு அருகதையே கிடையாது சார். பாரதிய ஜனதா ஆதரவாளர்களுக்கு பெண்களை பத்தி பேசுவதற்கு அருகதையே கிடையாது சார். உங்களுடைய ஆட்சியில் பெண்களுடைய நிலை எப்படி இருக்குன்றது இன்டர்நேஷனல் மீடியா காரி துப்புது சார். என்ன அருகதையில சார் பேசுறீங்க நீங்க பெண்களை பத்தி? உங்க ஆட்சியில கடந்த 10 ஆண்டுகள பெண்களுடைய நிலை என்ன சார்? அத பேசுங்க சார். நீங்க எத்தனை ரேப் சார், எத்தனை மர்டர்ஸ் சார்? சார் 21ஆம் நூற்றாண்டுல மணிப்பூரில் ஒரு பெண்ணை நிர்வாணமாக நடத்தி கொண்டு போனதுக்கு பிரதமர் என்ன சார் சொன்னாரு? மணிப்பூர்ல ஒரு பெண்ணை நிர்வாணமாக நடத்தி கொண்டு போனதுக்கு பிரதமர் என்ன சொன்னார்? இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் என்ன சொன்னார்? அசாம்ல நிர்வாணமா சார் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார். சார் மணிப்பூர்ல 21ஆம் நூற்றாண்டில் இன்னைக்கு வரைக்கும் என்ன பதில் வந்தது? மோடி என்ன சொன்னார்? மணிப்பூர் விஷயத்துக்கு மோடி என்ன சொன்னாரு? மணிப்பூரை பத்தி மோடி என்ன பேசினாரு? முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய மக்கள் திரும்ப நீங்க அவங்க அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அவங்க திரும்ப ஒரு வார்த்தை பேச வர்றதுக்கு முன்னாடி இல்லையே நான் அப்படிலாம் பேசலையே அப்படின்னு சொல்ற மாதிரி பேசிட்டு போறீங்க. முடிவா நான் என்ன சொல்றேன்னா, 10 வருஷமா ஆட்சியில் இருந்துட்டீங்க. கடந்த 10 வருஷமா நீங்க ஆட்சியில் இருந்துட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு உங்களுடைய திட்டங்கள் இல்லை, உங்களுடைய வெல்ஃபேர் மெஷர்ஸ் இல்லை அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அவலத்துக்குரியது அப்படிங்கிறது ஒன்னாவது விஷயம். ரெண்டாவது என்னன்னா, CSDS சர்வேல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, CSDS சர்வே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா குறிப்பிடுது. என்ன குறிப்பிடுதுன்னா, லோக்நிதி CSDS லோக்நிதி சர்வே என்ன சொல்ல வருதுன்னா, மோடியை ஆதரிக்கக்கூடியவர்கள், மோடி மறுபடியும் வர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அவருடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா எதை சொல்றாங்க தெரியுமா? ராம் மந்திர் கட்டினதா சொல்றாங்க. 33%. ஒரு 10 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சியினுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ராம் மந்திர் கட்டினது. அதே CSDS இதுல மோடிக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, மோடிக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் மோடி வரக்கூடாது என்று சொல்கிறவர்களுடைய காரணங்கள் எல்லாம் ரொம்ப கான்கிரீட்டா இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அவங்க இன்ஃப்ளேஷன் பத்தி பேசுறாங்க, அவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசுறாங்க, அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய நன்மையை பத்தி பேசுறாங்க. ஆனா எதிர்தரப்பிலிருந்து பேசுறவர்கள், மோடியை ஆதரித்து பேசக்கூடியவர்கள், அவர் ரொம்ப நல்லவர், பார்க்கிறதுக்கு 56 இன்ச்சு மார்போட இருக்கிறார்ன்றதோட முடித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்லல, CSDS லோக்நிதி சர்வே சொல்லுது. எடுத்துக்கிடுமா சார்? நிறைய கருத்து.
அதாவது சனாதனத்தை ஒழிப்போன்னு ஒருத்தர் சொன்னது, அவர் இந்துக்களை ஒழிப்போன்னு சொல்லல, இந்து மதத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வை மட்டும்தான் ஒழிப்போன்னு அவர் சொன்னார்னு ஒரு அர்த்தம் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஆனா அவர் வந்து இந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், இந்த ஊடுருவி வந்தவர்களை பத்தி பேசும்போது மட்டும் நீங்க என்ன சொல்றீங்க, அது எல்லா இஸ்லாமியர்களையும் குறிக்கிறது. அப்ப வந்து ஒரு விஷயத்துல வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க, இன்னொரு விஷயத்துல வேற மாதிரி அதை இன்டர்பிரட் பண்றீங்க. 2013 உத்தரப்பிரதேஷ்ல இம்ரான் மசூத்னு ஒருத்தர் காங்கிரஸ் தலைவர், அவர் பேசும்போது மோடி என்பவரை பீஸா ஆக்கிடுவோம் அப்படின்னே பேசியிருக்காரு ஹிந்தியில. அவருக்கு வந்து கட்சியில் பெரிய பதவி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே ஒரு மினிஸ்டர் வந்து இந்த கவர்னரை பத்தி பேசாத பேச்சா சார்? அதை நான் மாத்திரம் இன்னைக்கு மந்திரியா இல்லாட்ட அவரை பீஸா ஆக்கிடுவேன். ஏன்னா இந்த மாதிரி தரம் தாழ்ந்த நம்ம இப்ப என்ன செய்யறோம்னா, நம்ம பேசின சரிதான், அவர் பேசியிருக்காரு அப்படின்னு வர்றோம். இல்ல ஒரு தவறு இன்னொரு தவறை நியாயப்படுத்த முடியாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப நம்ம இந்த விவாதத்தை பண்ணும்போது இம்ரான் பத்தியும் நம்ம இதை பேசித்தானே இருக்கோம், பேசித்தானே வரோம், பேசுறோம். இப்ப வந்து அப்படியே சிறுபான்மையர்லாம் கொதிச்சு போயிருக்காங்க இந்த மாதிரி பேசுனதுனாலன்னா தோற்கடிங்க இந்த எலெக்ஷன்ல. கரெக்ட். அவர் வந்து இந்த 4ஆம் தேதி பாப்போமே யார் ஜெயிக்க போறாங்க நமக்கு தெரியாது. அதுதான் உங்களுக்கு வந்து ஒருவேளை ஆசிட் டெஸ்ட், அதான் உரைகள். அவரை வந்து அப்படியே தோக்கடிச்சிருங்க. இந்த மாதிரி நீங்க அவங்கள வந்து கிளப்பி விடுறீங்களே, உசுப்பி விடுறீங்களே, எங்களை அமைதியா இருக்க விடாம பண்றீங்களேன்னா தோக்கடிச்சிருங்க. அதுதான் நமக்கிட்ட பேலட் ரைட் இருக்கு. ஆமா, அதை விட பெரிய ஆயுதம் இல்ல. அதை விட பெரிய ஆயுதம் என்ன? அதை வச்சு நீங்க அவரை தோக்கடிச்சிருங்க. அப்புறம் அவர் சொன்னது சரியா இன்னும் மக்கள் மன்றம் முடிவு பண்ணட்டும். நேர்களே, அழகாக தான் சொல்லியிருக்கார் நவனி சார். உங்களுக்கு நம்ம வெளியிருந்து சிரமத்தோடு உங்களுக்கு பல வாதங்களில் இது ஒரு அன்பான சமாதானமான வாதத்தில் நீங்கள் குறுக்கீடுகள் இருந்தது நண்பர்களுக்கிடையே. எமது நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களே, திரு ராமானுஜம் ஐயா அவர்கள் சொன்னதை போன்று உலகில் பெரிய ஆயுதம் சமாதானம் தான். அந்த ஆயுதம் தான் பேலட்டுங்கிற வடிவத்தில் உங்கள்கிட்ட கையில் இருக்க போது. ஒரு 102 பேர் 102 தொகுதியில் போட்டாங்க. அடுத்தடுத்து வரப்போது இந்த பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது, விளைவுகள் எப்படி இருக்கிறது, நாட்டின் வளர்ச்சி எப்படி இருக்கிறது, தனிப்பட்ட ஆளுமைகள் எப்படி இருக்கிறது, கூட்டணிகள் எப்படி இருக்குது, வறுமை, விலைவாசி, ஒப்ரேஷன் சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட நிலை, இதையெல்லாம் அவங்க ஒரு ஐடியா வச்சு தான் ஓட்டு போட போகிறாங்க. இந்த மாதிரி விவாதங்கள் ஆரோக்கியமானது தான். இதில் மாறுபட்ட கருத்து இருக்க வாய்ப்பில்லை. நிச்சயமாக இந்த தேசம் ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் இந்த வாதத்தை நடத்தியிருக்கிறோம். திரு ராமானுஜம், திரு பிரியன் அவர்கள், நவநீதன், திரு பிரான்சிஸ், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.